எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அல்வானா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் பயன்படுத்தி ஒரு சூப்பரான காசி அல்வா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து பேன்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய நான் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கிற பூசணிக்காய் எடுத்திருக்கேன். காயை சின்னதாக நறுக்கி உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. நடுவில் இருக்கிற போர்ஷனை எடுத்துட்டு ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கோங்க. நமக்கு இந்த பூசணிக்காய் துருவல் ஒரு 3லேருந்து 3.5 கப்பு தேவைப்படும். நான் ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் காயை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா அதில் இருக்கிற தண்ணியை வடிகிற மாதிரி பிழிஞ்சு விடுங்க. ரொம்பவும் ட்ரையாக பிழிய வேண்டாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் அல்வா நல்லாயிருக்கும். ஒரு அகலமான பேனில் துருவி பிழிஞ்சு வச்ச பூசணிக்காயை சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற அளவு குக்காக 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு ரொம்ப லேட்டாக குக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பேனை மூடி வச்சு குக் பண்ணுங்க, சீக்கிரமாக வெந்துடும். காய் நல்லா வெந்தப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துருக்கிற காய்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இந்த கலர் இந்த அல்வாக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். உங்களுக்கு இந்த கலர் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நெய் தேவைப்பட்டா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதால அல்வா நல்லா ரிச்சாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அருமையான டேஸ்டியான காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டி வீட்டில் பூசணிக்காய் இருந்தால் சாம்பாரில் போடாமல் இந்த மாதிரி அல்வா கிண்டி சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.